நமக்கு பிரச்சனை வேணும் சார். மோரோவர் சின்னத்திரைக்கு முத இங்கிலீஷ்ல பேர் வைக்க போறது நாங்க தான். அப்ப சரித்திரம் படைக்க போறோம். அப்ப இவங்க சரித்திரம் படைக்க போறாங்க நிச்சயமா. அதோட ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போகுது இல்ல. மேடம் வாட்ஸ் யுவர் குட் நேம்? ஹாரிபிள். நோ நோ நோ. இப்ப லேட்டஸ்டா ஏதாவது தபு கிபு த்ரிஷா கொரில்லா மனிஷா கொய்ராலா அந்த மாதிரி லேட்டஸ்ட் பேரை சொல்லுங்க சார். சார் இவருக்கு வந்து 4 எழுத்து பேர் தான் வேணுமா? 4 எழுத்து. போஷா. என்ன சார் போஷாவா? ஆமா சார். சினிஃபீல்ட்ல த்ரீஷா இருக்காங்க. இது போர்ஷா இருந்துட்டு போடுமே. மேடம் நான் கூட ஒரு சின்ன ஒரு ஆக்டிங் ஒன்று பார்க்கணும் சார். அவர் ஊர்ல நிறைய வினோத போட்டியில நிறைய இதெல்லாம் செய்திருக்காங்க சார். அப்படியா? ரொம்ப அதாவது கணவனோட சண்டை போட்டுக்கிட்டு நீங்க தாலியை கலட்டி எரிஞ்சு விட்டுறீங்க. அது செய்ய முடியாது. கலாச்சாரத்தில் அப்படி இல்ல. என்ன சார் இங்க வந்து தாலி சார் 50 பவுன் 70 பவுன் 100 பவுன் இருக்கு சார். கலட்டி அறுக்கவே முடியாது சார். குராடு போட்டு வச்சேன். கிராபிக்ஸ்ல சமாளிச்சிருவான். அது பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. அம்மா தாலியை காட்டி எழுதுல நடிப்பண்டு வந்தா இப்படி எல்லாம் செய்யத்தான் வேணும். த்ரிஷா சாரி போஷா. என்ன சார் தொடருக்கு சினிமாவில எல்லாம் இந்த முதலிரவு செத்த வீடு கல்யாணம் இதெல்லாம் ஒரு ஆக்டிங் தான். அந்த கலாச்சாரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பிசினஸ் துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியம். சார் எடுத்த எல்லா தொடர்லயுமே சார் உங்க தொடர்ல எல்லாத்துலயுமே அந்த தாலி கட்டுற சீன்கள் எல்லாம் வந்திருக்கு. கட்டாயம் அதுதானே வேணும் சார். தாலி கட்டுறது புருஷன் அடிக்கிறது இதெல்லாம் முக்கியம் சார். அதான் அப்படி எல்லாம் செய்யணும். இப்ப ஒருத்தர் மனுஷியா இன்னொருத்தன் கொண்டு போறது இதெல்லாம் வரும். அதுக்காக வேண்டி நான் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. போஷா இல்லாம ஓம் தானே சார் ஓமன்றாங்க. குட். த்ரிஷா போஷா உங்ககிட்ட நான் இப்ப வந்து ஒரு ஆக்டிங் பார்க்க போறேன். அதாவது மனைவி சொல்றா 30 வருஷம் உன்னோட வாழ்ந்தது போது அப்படி தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு போறான். எங்க பாப்போம். 30 வருஷம் முன்னோடு வாழ்ந்தது. நீங்க டைரக்டர் நான் டைரக்டரா? பிஏ நீங்க பிஏ சார். ஓகே மேடம் 1 மினிட் சொல்லுங்க. ஆக்ஷன். 30 வருஷம் போஷா என்னம்மா 30 வருஷம் முன்னோடு வாழ்ந்தது. 30 வருஷம் முன்னோட. ஐயோ சார் இது வேலைக்கா சார்? நோ 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 சார் சின்ன திரை திங்கம் நீங்க கலங்கலாமா சார்? நானும் பழக்கிறேன் சார். ஓகே ஓகே. போஷா சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து நடிக்க போறீங்க. உங்களோட புருஷன் நான். இந்த நாடகத்துல நான் உங்களோட புருஷனா நடிக்கிறேன். சரியா? அம்மா தாலி பெண்களுக்கு வேலி 3 முடிச்ச போட்ட என்ன நீ போயிட்டு இப்படி எல்லாம் சொல்லி 3 முடிச்சு போட்ட என்ன நீ தூக்கிறீங்களாமா? இது பெண்களுக்கு வேலி அல்லவா? 3 முடிச்சு போட்ட உன்னோட 30 வருஷம் வாழ்ந்துட்டேன். இந்த அந்த தாலி. காதலே போ 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 காதலே வா வா. சார் அம்மா தாலிய பெண்களுடைய வேலி அதையே நீ கட்டி அடிக்கிட்டாமா சார்? என்ன சார் எப்படி எல்லாம் மறப்பேன் சார்? நோ சார் நோ நோ. என்ன சார்? சார் இது சிவாஜி நடிப்பெல்லாம் இப்ப எடுபடுமா? இது தனுஷ் காலம் சார். ஆடணுமா சார்? ஃபேண்டாஸ்டிக். குட் பெர்ஃபார்மன்ஸ். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். வெக்கம் கூட வருதுயா. அது இயற்கை சார். அவளும் பெண்தானே அவளும்
சார் எஸ். ஆனா கிசு வந்து நாம பாத்துக்கலன்னு சொல்றாங்க. நோ 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 நோ, என்ன சார் கிசு இல்லாம ஒரு நடிகை சார்? கிசு வேணும் சார். இது இன்டர்நெட் என்னென்னமோ வந்துருச்சு, விசிடி காலம் சார். இது இன்டர்நெட் வேணும். இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் நேரமே நாங்க இந்த கிசையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அந்த பத்திரிகை நிறுவனங்களுக்கு இதை கொடுத்துக்கிட்டு கிசையும் போட்டு விட்டுருவோம். போசா அப்படி இருந்தா டைரக்டர் சொல்றார் கிசு நார்மல்னு சொல்லி. சார் அம்மா சொல்றாங்க கிசு வரலாம், ஆனா கிசு வந்தா விஜய் அஜித்தோட வந்தா நல்லா இருக்கும். சிம்பிள் சார். தனுஷ் சிம்பிள் லெவலுக்கு போயிருவோம். இதை வச்சுட்டு கிசுகிசுவை கொண்டு போயிருவோம் அந்த லெவலுக்கு. இன்னொன்னு, இந்த படத்தோட ஷூட்டிங் 75% ஃபாரின்ல, 25% இந்தியாவில் எடுக்க போறோம். மேடம், பத்திரிகையாளரை சந்திக்கிற நேரம் தயவு செய்து உங்க பாக்கியம்ங்கிற பேரை தயவு சொல்லிடுறாங்க. சில நேரம் கேட்பாங்க, உங்க நீங்க நடிகை ஆகாட்டி என்னவா இருப்பீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரு டாக்டர், இன்ஜினியர் அப்படியான லெவலுக்கு வந்திருப்பேன் சொல்லிடுவார். இதுக்கு மேல திருவி கேட்டாங்கன்னா, இங்க பிரான்ஸ்ல தொடர்கள் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். சார் 75% வந்து இங்கிலீஷ்லாம் பேசணும். இங்கிலீஷ் தமிழே தெரியாத மாதிரி இடையில தமிழ் வேர்ட்ஸ் சோ நோ என்ன தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு யூஸ் பண்ணலாம். அது பிரச்சனையே இல்ல. போசா தக்கோ இந்த எபிசோட்ல சார் ஸ்டார்ட்ல 8 நிமிஷம் பாட்டு வரும், பின்னாடி 8 நிமிஷம் பாட்டு வரும், இடையில ஜஸ்ட் 3 மினிட்ஸ் அவ்வளவுதான் பெர்ஃபார்மன்ஸ். எபிசோட் முடிகிற நேரத்தை அப்படி திரும்புவாங்க. ஆண்டி தொடர்வாள். அடுத்த எபிசோட்ல திருப்பியும் வந்து அப்படி திரும்புவாங்க. ஆண்டி தொடர்வாள். இப்படியே கொண்டு போக வேண்டியதா சார் எபிசோட. சார் இவங்க எங்கனாலும் லீவுக்கு போறதா இருந்தா நோ ப்ராப்ளம். இடையில எங்கேயும் போறேன்னா போய்க்கலாம், வேணா லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்க வேற போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி, இப்ப ரசிகர்கள் அதுக்கு பழகிட்டாங்க. சார் வேற தொடர்ல இவங்களை நாங்க உண்ட கண்ட்ராக்ட் சார், கண்ட்ராக்ட் போட்டுருவோமே. கண்ட்ராக்ட் போட்டா என்னோட நடிச்சுதான் ஆகணும், வேற எங்கேயுமே போக முடியாது. அப்படி போகணும்னா என்கிட்ட கட்டாயம் பர்மிஷன் எடுத்தே ஆகணும். ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட். சார் இவங்க இந்த பேமெண்ட் என்ன மாதிரி? பேமெண்ட் சார் அது சம்பந்தமா நான் ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். சொல்லுங்க. இந்தியாவில நீங்க வச்சிருங்க, இந்த வெளிநாட்டுக்குரிய ஸ்ட்ரைட் என்னட்ட கொடுத்துருங்க. இந்த ஐரோப்பா லெவல், மற்றது கனடா, ஆஸ்திரேலியாவை நான் சமாளிச்சிடறேன் சார். ஓகே. இந்த டீலிங்க அவங்களுக்கு சொல்லிடாதீங்க. ஓகே. கட்சியில யாரும் இதை வாங்காட்டி என்ன செய்வீங்க சார்? குடிசை தொழில் மறைஞ்ச டிவி இருக்கு சார், நானே ஒரு சேனல் திறந்துடுவேன் சார். அப்படி இல்லாட்டி இந்த தொடரை வச்சு ஒரு டிவி சேனல் திறந்துடுறேன் சார். சரி, எனக்கு டைம் ஆச்சு. லண்டன்ல எனக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க சட்டி ஒலிக்காக, நான் போகணும்.